ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், எல்லாரும் அவளை அமைதியான பொண்ணுன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் அவளை அமைதியான பொண்ணுன்னு சொல்கிறாங்க. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரி ஒன் சேஸ் ஷீ இஸ் குவயட் அண்ட் காம். எவ்ரி ஒன் சேஸ் ஷீ இஸ் குவயட் அண்ட் காம். எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லாரும், சேஸ் அப்படின்னா சொல்கிறாங்க. ஸோ சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்குது. ஸோ எப்பயுமே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் எவ்ரி ஒன் சேஸ் ஷீ இஸ் காம் அண்ட் குவயட். ஷீ இஸ் அப்படின்னா அவள், குவயட் அப்படின்னா அமைதியாக இருக்கிறது, காம்னாலும் அமைதியாக இருக்கிறது தான். ஓகேவா? ஸோ எவ்ரி ஒன் சேஸ் ஷீ இஸ் குவயட் அண்ட் காம். எல்லாரும் அவள் அமைதியான பொண்ணுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். என்கிட்ட என்ன கேட்டாயோ அதை அவனிடம் கேள். என்கிட்ட கேட்டில அதை அவன்கிட்டையும் கேளு. என்கிட்ட கேட்டில கொஞ்சம் நேரத்துக்கு முடியாது, அதை அவன்கிட்ட கேளு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஆஸ்க் ஹிம் வாட் யூ ஆஸ்ட் மீ. ஆஸ்க் ஹிம் வாட் யூ ஆஸ்ட் மீ. ஆஸ்க் ஹிம் அப்படின்னா ஆஸ்க் அப்படின்னா கேளு, ஹிம் அப்படின்னா அவன்கிட்ட கேளு. வாட் யூ ஆஸ்ட் மீ, நீ என்கிட்ட என்ன கேட்டியோ. வாட் யூ ஆஸ்ட், நீ என்ன கேட்டியோ. மீ என்கிட்ட, நீ என்கிட்ட என்ன கேட்டியோ அதை அவன்கிட்ட கேளு. ஆஸ்க் ஹிம் வாட் யூ ஆஸ்ட் மீ. இங்கேயே ஆஸ்க்குங்கிறது சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்குன்னா இப்போ கேளு அப்படின்னு சொல்கிறோம். என்கிட்ட கேட்டதை, ஸோ முன்னாடியே கேட்டுட்டாங்க, அதனால தான் அது நெக்ஸ்ட்டு உள்ளது பாஸ்ட்டில் இருக்குது. ஸோ நீ என்கிட்ட கேட்டதை இப்போ அவன்கிட்ட கேளு. ஆஸ்க் ஹிம் வாட் யூ ஆஸ்ட் மீ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ சொல்கிறதும் சரிதான். நீ சொல்கிறதும் சரிதான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? What you are saying is right. What you are saying is right. What you are saying, நீ என்ன சொல்கிறியோ is right, அது சரிதான். நீ சொல்கிறது சரிதான். What you are saying is right. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ரொம்ப நல்லா பேசுகிற. நீ ரொம்ப நல்லா பேசுகிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You speak very well. You speak வெரி வெல். யூ ஸ்பீக் அப்படின்னா நீ பேசுகிற, ஸ்பீக் அப்படின்னா பேசுகிறது. யூ ஸ்பீக் அப்படின்னா நீ பேசுகிற. வெரி வெல் அப்படின்னா ரொம்ப நல்லா, நீ ரொம்ப நல்லா பேசுகிற. ஓகேவா? ஸோ இதுவே அவன் ரொம்ப நல்லா பேசுகிறான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லணும்? ஹீ ஸ்பீக்ஸ் வெரி வெல். ஹீ ஸ்பீக்ஸ் வெரி வெல். ஹீ ஷீ இட்டு வந்தால் எஸ் சேர்க்கணும். ஓகேவா? ஸோ ஹீ ஸ்பீக்ஸ் வெரி வெல். அவன் ரொம்ப நல்லா பேசுகிறான். அவன் ரொம்ப நல்லா பேசுனா. அவள் ரொம்ப நல்லா பேசுனா, பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம். ஷீ ஸ்போக் வெரி வெல். ஷீ ஸ்போக் வெரி வெல். ஸ்பீக்கோட பாஸ்ட் டென்ஸ் ஸ்போக். ஸோ அதை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுறோம். ஷீ ஸ்போக் வெரி வெல். ரொம்ப நல்லா அவள் பேசுனா. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். ஏன் கத்திகிட்டு இருக்க. ஏன் கத்திக்கிட்டு இருக்க. ஏன் நானும் ரொம்ப நேரமாக பார்க்குறேன், ஏன் இப்படி கத்திகிட்டு இருக்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why are you yelling? Why are you yelling? yell அப்படின்னா கத்துறது. ஸோ why are you yelling அப்படின்னா நீ ஏன் கத்திட்டு இருக்க. Why are you yelling? ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், அவன்கிட்ட கத்திக்கிட்டே இருக்காத. அவன்கிட்ட கத்திக்கிட்டே இருக்காத. எந்நேரம் பார்த்தாலும் அவன்கிட்ட கத்திக்கிட்டே இருக்காத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't yell at him all the time. Don't yell at him all the time. Don't yell at him அப்படின்னா அவன்கிட்ட கத்தாத. all the time, எந்நேரமும் அவன்கிட்ட கத்தாத. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், இப்போ தான் என் மனசே லேசாக இருக்குது. இப்போ தான் என் மனசே லேசாக இருக்குது. இது அவன்கிட்ட சொன்னதுக்கப்புறம் தான் என் மனசே லேசாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? My heart feels light now. My heart feels light now. My heart அப்படின்னா என்னோட மனசு. ஸோ மனசை ஹார்ட் அப்படின்னு சொல்கிறோம். My heart feels light அப்படின்னா லேசாக இருக்குது. now இப்போ தான் என் மனசு லேசாக இருக்குது. My heart feels light now. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் எப்போ பார்த்தாலும் திட்டு வாங்கிக்கிட்டே இருப்பான். அவன் எப்போ பார்த்தாலும் திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is always getting scolded. He is always getting scolded. He is always getting scolded அப்படின்னா
கெட்டிங் ஸ்கோல்ட் அப்படின்னா திட்டு வாங்குறது. ஸோ ஹீ இஸ் ஆல்வேஸ் கெட்டிங் ஸ்கோல்டட் அப்படின்னா அவன் எப்போதும் திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் நைட்டு இங்கே தான் தூங்குவேன். நான் நைட்டு இங்கே தான் தூங்குவேன். ஸோ இது என்னது? ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயம். ஸோ அதனால் என்ன பண்ணணும்? சிம்பிள் ப்ரெசண்ட்டில் வரணும். ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஸ்லீப் ஹியர் அட் நைட். ஐ ஸ்லீப் ஹியர் அட் நைட். ஐ ஸ்லீப் அப்படின்னா நான் தூங்குவேன். ஹியர் இங்கே, அட் நைட் இரவில், நைட்டில். நான் நைட்டில் இங்கே தான் தூங்குவேன். ஐ ஸ்லீப் ஹியர் அட் நைட். ஓகேவா? ஸோ மார்னிங்லாம் வந்தால் இந்த மார்னிங், இந்த ஈவினிங் வருது. ஆனால் நைட்டுக்கு மட்டும் அட்டு தான் யூஸ் பண்ணணும். ஐ ஸ்லீப் ஹியர் அட் நைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நைட்டு இங்கே தூங்காத. நைட்டு இங்கே தூங்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ நைட்டு எங்கே தூங்குவ? நீ நைட்டு எங்கே தூங்குவ? எப்போதும் நைட்டு நீ எங்கே தூங்குவ அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வேர் டு யூ ஸ்லீப் அட் நைட். ஸோ இதுவும் சிம்பிள் ப்ரெசண்ட்டில் தான் வரணும். வேர் டு யூ ஸ்லீப் அட் நைட். வேர் டு யூ ஸ்லீப் அப்படின்னா நீ எங்கே தூங்குவேன்? அட் நைட் இரவில், நைட்டில். நீ நைட்டில் எங்கே தூங்குவேன்? ஓகேவா? நான் இங்கே நின்றுட்டு இருந்ததை அவங்க பார்த்தாங்க. நான் இங்கு நின்று கொண்டிருந்ததை அவர்கள் பார்த்தார்கள். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They saw me standing here. They saw me standing here. They saw me. அவங்க என்ன பார்த்தாங்க? ஸ்டாண்டிங் ஹியர், இங்கே நிற்கிறத. ஸ்டாண்ட் அப்படின்னா நிற்கிறது. ஸ்டாண்டிங் ஹியர் அப்படின்னா இங்கே நின்றுட்டுருக்கத தே saw me அவங்க பார்த்தாங்க. நான் இங்கே நின்றுட்டுருக்கத அவங்க பார்த்தாங்க. They saw me standing here. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், அவனை நம்பாத. அவனை நம்பாத, அவன் ஏமாத்துறான், அவனை நம்பாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் பிலீவ் ஹிம். டோன்ட் பிலீவ் ஹிம். டோன்ட் பிலீவ். பிலீவ் அப்படின்னா நம்புறது. ஸோ டோன்ட் பிலீவ் அப்படின்னா நம்பாத. ஹிம் அவனை. அவனை நம்பாத. டோன்ட் பிலீவ் ஹிம். ஸோ இதுவே நான் அவனை நம்ப மாட்டேன். நான் அவனை நம்புறதில்லை. நான் எப்பயுமே அவனை நம்ப மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் பிலீவ் ஹிம். ஐ டோன்ட் பிலீவ் ஹிம். ஐ டோன்ட் பிலீவ் அப்படின்னா நான் நம்ப மாட்டேன். ஹிம் அவனை. ஓகேவா? ஸோ இதுவே நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். ஐ டோன்ட் பிலீவ் ஆல் தீஸ். ஐ டோன்ட் பிலீவ் ஆல் தீஸ். ஆல் தீஸ் அப்படின்னா இதெல்லாம். ஐ டோன்ட் பிலீவ், நான் நம்ப மாட்டேன். ஸோ இதெல்லாம் நான் எப்பயுமே இதெல்லாம் பண்ண மாட்டேன். அதனால் சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ எப்போ இங்கே வந்த? நீ எப்போ இங்கே வந்த? நீ வந்ததே நான் பார்க்கலையே, நீ எப்போ இங்கே வந்த அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? when did you come here. when did you come here. when did you come அப்படின்னா நீ எப்போ வந்த. ஹியர் இங்கே. நீ எப்போ இங்கே வந்த. ஸோ இங்கே ஏன் நீ ஏன் இப்போ வந்த அப்படின்னா பாஸ்டன்ஸ் தானே. இங்கே ஏன் கம்முன்னு இருக்குது அப்படின்னா, ஸோ நம்ம இங்கே டூவை டிட்டா பாஸ்டன்ஸ்னால மாற்றிட்டோம். வென் டிட் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ ப்ரெசண்ட்னா வென் டூ யூஸ் பண்ணுவோம். ஸோ நீ எப்போ வந்த பாஸ்ட்டுங்கிறதுனால தான் வென் டிட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம இங்கே கம்மை சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ வென் டிட் யூ கம் ஹியர், நீங்கள் எப்போ வந்த. ஸோ இதுவே நீ இங்கே எப்போ வர. ஸோ ப்ரெசண்ட்டில் கேட்கணும் அப்படின்னா வென் டு யூ கம் ஹியர். வென் டு யூ கம் ஹியர், நீ இங்கே எப்போ வர. இதுவே நீ இங்கே எப்போ வருவ. ஸோ ஃப்யூச்சரில் நீ இங்கே எப்போ வருவ. வென் வில் யூ கம் ஹியர், நீ இங்கே எப்போ வருவ. ஃப்யூச்சர்னா வில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு அது எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும். உனக்கு அது எவ்வளவு பிடிக்கும் என்று எனக்கு தெரியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நோ ஹவு மச் யூ லைக் தட். ஐ நோ ஹவு மச் யூ லைக் தட். ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியும். ஹவு மச் அப்படின்னா எவ்வளவு. யூ லைக் தட் உனக்கு அது பிடிக்கும்னு, உனக்கு அது எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஐ நோ ஹவு மச் யூ லைக் தட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு அது எவ்வளவு பிடிக்கும். உனக்கு அது எவ்வளோ பிடிக்கும் சொல்ல நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அவளோட பேர் உனக்கு எப்படி தெரியும். அவளுடைய பெயர் உனக்கு எப்படி தெரியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹவு டு யூ நோ ஹர் நேம். ஹவு டு யூ நோ ஹர் நேம். ஹவு டு யூ நோ அப்படின்னா உனக்கு எப்படி தெரியும். ஹர் நேம் அவளுடைய பெயர், அவளோட பேர். ஹவு டு யூ நோ உனக்கு எப்படி தெரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம்.
அவள் எப்போ திரும்ப வருவா? அவள் எப்போ திரும்ப வருவா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? when will she return back? when will she return back? when will she return அப்படின்னா திரும்பி வருது. ஸோ when will she return? அவள் எப்போ திரும்ப வருவா? return back அப்படின்னா திரும்ப வருது. ஓகேவா? நீ கடைசியாக யாரை பார்த்த? நீ கடைசியாக யாரை பார்த்த? ஸோ நீ அங்கேருந்து வந்தப்போ கடைசியாக யாரை பார்த்த அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? who did you meet last? who did you meet last? who did you meet? who அப்படின்னா யாரை? did you meet பார்த்த, சந்திச்ச. ஸோ பாஸ்ட் டென்ஸ், அதனால did யூஸ் பண்ணியிருக்கோம். who did you meet last? கடைசியாக, லாஸ்ட். ஓகேவா? ஸோ நீ கடைசியாக யாரை பார்த்த? who did you meet last? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் என்னை செய்ய சொன்னதை நான் செஞ்சேன். அவன் என்னை செய்ய சொன்னதை நான் செஞ்சேன். அவன் என்னை என்ன செய்ய சொன்னானோ அதை நான் செஞ்சேன். ஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் அவன்கிட்ட தான் கேட்கணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I did what he asked me to do. I did what he asked me to do. I did அப்படின்னா நான் செஞ்சேன். What he asked me, அவன் என்கிட்ட என்ன சொன்னானோ, to do செய்ய சொல்லி, அவன் என்கிட்ட என்ன செய்ய சொல்லி சொன்னானோ நான் அதை செஞ்சேன். I did what he asked me to do. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் சொல்கிறத அவள் கேட்கவே மாட்டா. நான் சொல்கிறத அவள் கேட்கவே மாட்டா, கேட்குறதே இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? she never listens to what I say. she never listens to what I say. she never listens அப்படின்னா அவள் கேட்கவே மாட்டா. to what I say, நான் என்ன சொல்கிறேனோ அதை அவள் கேட்கவே மாட்டா, அவள் காதிலே வாங்க மாட்டா. she never listens to what I say. இதுவே நான் சொல்கிறத தயவு செஞ்சு கேளு, நான் சொல்கிறது தயவு செஞ்சு கேளு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்த சில சென்டென்சஸ்க்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் இங்கே வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I struggled a lot to come here. I struggled அப்படின்னா நான் கஷ்டப்பட்டேன். a lot அப்படின்னா ரொம்ப நிறைய. to come வரத்துக்கு, here இங்கே. ஸோ இங்கே வரத்துக்கு to come here I struggled a lot, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? do you have any problem? do you have any problem? உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? do you have any problem? ஸோ நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் ஒன், அவங்க முன்ன மாதிரி பேசிக்கிறாங்க. அவங்க முன்ன மாதிரி இப்போலாம் பேசிக்கிறாங்க, கொஞ்ச நாள் பேசிக்காமல் இருந்தாங்க, இப்போ பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? they both talk like before. they both அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் talk like before, முன்ன மாதிரி பேசிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.